வணக்கம் மக்களே. 10 கிலோ இட்லி பொடி அரைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 கிலோ கடலைப்பருப்பை வறுத்துக்கணும். நல்லா செவன்னு வறுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் மிளகா போட்டுக்கிட்டா மிளகா காரம் நெடி ஏறாது, மிளகா கருக்காது, அழகாக வறுத்து எடுத்துடலாம். 2 கிலோ பாசிப்பருப்பு, அதுலேயும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மிளகா போட்டு எடுத்துக்கணும். 1/2 கிலோ மிளகாயை எல்லாத்துலேயும் கொஞ்சமாக பிரித்து எடுத்து போட்டு வறுத்தோம்னா மிளகா நெடி இருக்காது, கருக்காது, அழகாக வறுத்து எடுத்துடலாம். உளுத்தம்பருப்பு 2 கிலோ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதிகம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுலேயும் கொஞ்சம் மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். கருவேப்பில்லை ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையை எடுத்து வறுத்துக்கணும். நல்லா உடையிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். பொட்டுக்கடலை 2 கிலோ, அதையும் நல்லா செவன்னு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது உப்பு கல் உப்பு ஒரு 1/4 கிலோ வறுத்து எடுத்துக்கணும். மிளகு நல்லா ஒரு 100 கிராமுக்கு மிளகு, ஜீரகம் ஒரு 100-150 கிராம் போட்டுக்கணும். போட்டு நல்லா அதையும் சேர்த்து வறுத்து, பூண்டு 1/4 கிலோ அதையும் பொன்னிறமாக வறுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து மிஷினில் விட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். நானே சொந்தமாக மிஷின் வச்சுருக்கிறதுனால அதில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இது மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். சுவையான சூப்பரான இட்லி பொடி ரெடி. வேணுங்கிறவங்க ஆர்டர் போடுங்க. யூடியூப்பை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்குறவங்களுக்கு ஆர்டர் போட்டு இப்போ கொரியர் போட போகிறோம். பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் தேவைன்னா ஆர்டர் போடுங்க. நன்றி, வணக்கம்.